மதுரை திமுக தெற்கு மண்டல மாநாடு கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டு மேடைக்கு வந்தடைந்திருக்கிறார். முன்னதாக அவரை பிரச்சார வாகனத்தில் ஏறுகின்றவாறு தொண்டர்களை நோக்கி கையசைத்து உற்சாகத்துடன் வந்த நிலையில் தொண்டர்களும் அன்போடு கட்சி துண்டினை வீசியவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை உற்சாகமாக வரவேற்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி கட்சி துண்டுகளை அன்போடு வீசி தொண்டர்கள் வரவேற்றனர். PLA 2 PLC PDA மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய கழக தலைவரும் தமிழக முதல்வரும் எங்கள் குடும்ப தலைவருமான தலைவர் அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர் அண்ணன் DRP அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் IP அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவர் அக்கா கனிமொழி கலைஞர் அவர்களே, மாண்புமிகு அண்ணன் KKSS அவர்களே, தங்கம் தென்னரசன் அவர்களே, மாண்புமிகு பெரிய இருப்பன் அவர்களே, அண்ணன் சக்கரபாணியன் அவர்களே, அண்ணன் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் அக்கா கீதா ஜீவன் அவர்களே, மனோ தங்கராஜ் அவர்களே, NR இளங்கோ MP அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, கழக மாவட்ட செயலாளர்களே, கழகத்தினுடைய இணை அமைப்பு செயலாளர் அவர்களே, அதே போல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக பல்வேறு அமைப்புகளின் செயலாளர்களே, மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே, பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்த சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத பாக்க தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். உதிச்சது உதய சூரியன் பா, ஆட்டம் பூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா. சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.